கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்தது எனக்கு சீக்கிரமாக உனக்கு தொழிலையும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதே போல் கருப்பசாமி திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதனால் அது சரி வராது. சரியா? இந்த கனியிலே பார் எப்படி இருக்குன்னு பார். அதனால் உனக்கு சரி வராது. அதனால் நானாக உனக்கு தொலாவி பிடிச்சா தான் சரி வரும். அதனால் கருப்பசாமி அப்படி இருந்தால் விட்டுறலாண்டாமானே. சரியா? நீ பேசலாம், அவளே இல்லை வழியை நானாக வரேன்னு சொன்னாலும் அது சரி வராது. அதனால் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நீ ஆழமாக போகல, அதனால் மேலோட்டமாக விட்டுரு. சரியா? அதனால் அது சரி வராது. அதனால் நானாக கருப்பசாமி தொலாவி பிடிச்சா போதும்ல. இல்லை மறுபடியும் இப்படி இங்கே மண்டையாடிட்டு அங்கே போய் பேசுவியா? அப்படி இருந்தீங்கன்னா சிக்கல் தான். சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து, அதுவும் இப்போ என்னை கேட்காம இடத்த மாற்றக்கூடாது இப்போதைக்கு. சரியா? போட்டால் பரவாயில்ல, ஒரு 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் அப்படியே பொருள், அதுலேருந்து உனக்கு நல்லதாக உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன். அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுறான். நான் தான் மாற்றி தரேன்ட்டேனே. அதனால் இப்போதைக்கு மாற்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நேரம் சரியில்லை, அதனால் 4 மாதம் வீட்டில் இருந்தீங்கனாலும் உனக்கு நட்டம்தான். அதனால் இப்போதைக்கு அதில் அப்படியே போ. அதுக்குள்ளே உனக்கு நல்லதை நானே தொலைவி மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையிலையும் கருப்பசாமி உனக்கு நீயா தேர்க்கிற வாழ்க்கையெல்லாம் சரி வராது உன்னோட லைஃபுக்கு. அதனால் நான் கருப்பசாமி அடுத்த கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே நானாக உனக்கு தொலாவி பிடிச்சிடறேன். சரியா? நான் தொலாவி பிடிச்சி நல்லபடியாக கூட்டு குடித்தனம் இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த இடத்துல இல்லாமல் காப்பாற்றி தானே கிட்டவான். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இன்னையோடு அதை விட்டுட்டு எனக்கு ஃப்ரெண்டாக வேணால் இருந்துக்க. நான் பேச வேணாம்லாம் சொல்லேன். பாஸ்வேர்டு தாண்டி பேசாத, அவ்வளோதான். கிட்டவா. அதனால் பேச வேணாங்கிறதுக்கு எனக்கு பேசாமல் இருக்க முடியாது. அப்படி தானே? கூப்பிட்டா பேசி தானே வேணும். வாய்ப்பு வருமுடாமானே. அதனால தான் முதல்ல சொல்கிறேன். நீ நான் வேணாமே, நான் பேசினேன், நான் என்ன பண்ணுறது அப்படிமே. அதனால் எனக்கும் கோபம் வந்துடும். அதனால் நான் ஒரு நாளை போலே நானும் ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதனால் நான் பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனால் பாஸ்வேர்டு தாண்டி பேசக்கூடாது. சரியா? ஃப்ரெண்டு தான். அதனால் வாழ்க்கைன்னு வரும்போது கருப்பசாமி நானாக தொலாவி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே வேலையும் அமைச்சு கொடுத்துருவேன். அதே போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு லைஃப்லேயும் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை பார்த்துட்டு போ. அந்த கனி இங்கேயே போட்டு போயிரு. அதனால் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அப்படியா? இதை அறுத்து புழிஞ்சு சாரை கால் படாமல் ஊற்றிட்டு அதில் விளக்கு மட்டும் போட்டுரு. சரியா? எங்கே வாடகைக்கு வராமல் இருக்கணும் அங்கே போட்டுரு. நீ நினச்சது வழியே கருப்பசாமி சீக்கிரமாக அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள உனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் மூலனூர் போய் மூலனூர்லேருந்து ஒரு மேட்டூருக்கு போயிருக்கேன். நீ உட்காரு, கூப்பிட்றேன். மூலனூர் மேட்டூர், நீ உட்காரு, கூப்பிட்றேன். மூலனூர் போய் மேட்டூர் அப்பா போய் காலைல விழுந்துட்டோம். மறுபடியும் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னோடய குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு தெரியணும். அப்படி தானே? அதனால் ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடந்துருச்சு. அப்படியே இல்லையா? அதனால் வீட்டுக்கு போனதுனால எல்லாம் விபத்து நடக்கல மகளே. சரியா? வீட்டுக்கு தடுமாறி கருப்பசாமி நான் தான் அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து புது வீட்டுக்கு போயிட்டான். அப்படியே இல்லையா? அதனால் அதெல்லாம் இல்லை. இவன் போன அசால்ட்டு தான். போய் அந்த இடத்த பார்த்தியா? யார் ஓட்டணும் தப்பு இல்லை, தப்பு இவன் மேலே தான். சரியா? அதனால் தெரியும். போய் விசாரிச்சியா விசாரிக்கலையா? இவன் போனதே அப்படி. அதனால் அந்த வீட்டுக்கும் நீ போனதுக்கும் விபத்து நடந்ததுக்கு சம்பந்தம் எதுவும் கிடையாது. அதனால் நடந்து முடிஞ்சிருச்சு. உனக்கு டைம் சரியில்லை. நீ அமாவாசை பௌர்ணமிக்கு யாரோ ஒரு ஆளாவது வந்துட்டு போன்னு சொன்னானா இல்லையா? நீ கூட வேலைக்கு வந்தால் மட்டும்தான் நீ என்னை பார்க்குறது. அப்படி இல்லைன்னா நீ தனிச்சு என்னை பார்க்குறது கிடையாது. தனிச்சு நீ வந்திருக்கியா? நீ தவறாமல் வர்றியா? அதுதான் கேள்வி. இப்போ விபத்து நடந்து போச்சு. சரியா? உன் மகனை இவனையும் காப்பாற்றணும். மருத்துவ செலவும் வரக்கூடாது.
பிள்ளைகளோட பிரச்சனை வரவும் கூடாது. அப்படி தானே? கேட்டே இல்லையா? அப்போ இவனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அவன் ஒழுக்கமாக தானே வேலைக்கு போயிட்டுருக்கான். அதனால் அவன் பிரச்சனையில் போய் வந்தால் பிரச்சனைன்னு நீ நினச்சி வந்த. அதனால் கருப்பசாமி வந்து இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்கு டைம் சரியில்லை. யாரும் எதிர்பார்த்து கூட வந்தவங்க வர்றாங்க வரல. நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி கட்டாயம் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்து கொடுத்துடணும். ஒரு 8 மாதம் நீ நினச்சது போல் 2 பசங்களுக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் காப்பாற்றி 2 பசங்களையும் கரை சேர்த்தி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? அதே போல் அமைச்சு தரேன். உனக்கு தண்டமான இன்னொரு 8 மாதம் சரியில்லை. அதனால தான் டைம் கொடுத்துருக்கேன். அதனால் பெருசாக ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வராது. சரியா? அதனால் பிள்ளைகளால் பிரச்சனை வர்றதுக்கு நீ முதல்ல சொல்லிட்டேன். அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா போய் இப்படி நிற்கணும், பார்த்துக்க. அதுவும் முதல்ல சொல்லிட்டேன். சரியா? நம்பரை மாற்றினா மட்டும் பத்தாது, எந்த கான்டாக்டும் வச்சுக்கூடாது. அப்பப்போ போய் விசாரிக்கிறது, அப்பப்போ விசாரிக்கிறது, அடுத்த வஞ்சலிலேருந்து போய் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி பேசுறியா? இல்லை. ஏன் பேசல? அதனால் பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். 8 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். அதனால தான் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போன சொல்கிறது. சரியா? வந்தீங்கன்னா எந்த விபத்தும் நடக்காது, உடல்நிலையிலையும் தொந்தரவு இல்லை. நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு கஞ்சியாவது உனக்கு நிம்மதியாக உனக்கு கருப்பை உனக்கு அமைச்சு தந்துடுறேன். சரியா? நான் தான் சொல்கிறேனே, அறவயிறு வேலையாவது உனக்கு அமைச்சு. நான் சொன்னதை மட்டும் நான் செய்யலை அப்படின்னு மட்டும் சொல்லு. நிரந்தரமாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். அப்படியா? சரி, போய் காலில் விழுந்துட்டு பாட்டு வரேன். 5 லட்சம் மட்டும் தான் நான் எழுதி வச்சுருக்கியா? நீ எழுதுனது 8. சரியா? அதனால் கணக்கு போட்டு 8க்கு உண்டான கமிஷன் எடுத்துட்டான். அப்படி தானே? ஆனால் வந்து வந்தது 5. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அது வந்து வாய்ப்பு கம்மி தான். சரியா? அதனால் கமிஷன் பண்ணும்போது நமக்கு வருமா? அதுவும் வாய்ப்பு கம்மி தான். நீ அங்கே போய் டைரெக்டாக நேரில் போய் பேசிடு. நீ புரோக்கர் மூலியமாக போனீங்கனாலும் சரி வராது. அதனால் கமிஷன் போனது போயிட்டு போகுது. நீ போய் நேரில் பேசுறதுல எந்த பிரச்சனையும் வராது. நான் கருப்பம் கூடவே வரம்போ. சரியா? பணம் வராது மாதிரி நீ போய் உட்காந்து பேசு. ஒரு வாய்ப்பு வேணும், நான் அமைச்சு கொடுக்குறப்போ. என்ன சொல்கிறேன்? அவன் வரமாட்டான். அதான் வரமாட்டானுங்கிற பாரு. அதனால் நீ வந்து சரி, உனக்கு வேண்டி ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? வேணா ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன். கருப்பசாமி மறுபடி மேட்டுப்பாளையம் பெருசுப்பா. மேட்டுப்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி. என்னுடைய சரி சரிப்பா, உன்னுடைய கணவரை நல்லபடியாக திருத்தி கொடுக்கணும்ப்பா, நம்மளும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அதனால் கொஞ்சம் பயமுட்டு போகாமல் இருக்கணும். அப்படின்னா அப்பப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். ஒரு 6 மாதத்துக்கு நான் வர சொல்கிறேன்னா இல்லையோ, 5 நாளைக்கு ஒருக்கா நீ வந்து கூட்டிகிட்டு வந்துடணும். அதே மாதிரி என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். அதே மாதிரி கொஞ்சம் ஞாபகமும் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு தந்துடுறேன். வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குதுன்னு காரணம் காட்டுனேன் அப்படின்னா அப்புறம் மறைமுகமாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ கருப்பை நான் தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் அப்புறம் போட்டிருக்கிறப்ப இடம் வாங்கி போட்ட முதலும் வீணாக போயிடும். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி லட்சியத்தில் போய் ஜெயிக்கவும் முடியாது. அதனால் பெருசாக விரிவாக்கம் பண்ணி ஒரு பட்டறை போட்டு நம்ம ஆளுகளை நிறையா வச்சு வேலை செய்யணும் அப்படி தானே பிளான் பண்ணோம். அதே போல் உனக்கு எல்லாமே அமைச்சிருக்கேன். அதனால் என் மகனையும் எனக்கு 5 நாளைக்கு ஒருக்கா கூப்பிட்டு வந்துடணும். அதனால் நீ இந்த டைம் என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரேன். சரியா? கட்டாயம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு மாலையை வாங்கிட்டு இங்கே வந்து யாராவது கொடுத்து விட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நான் கருப்பசாமி நான் கூடவே இருந்து எதிர்பார்த்ததோட எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 பேர் வந்துடணும் கிட்டவா. அப்படியா? அதுவும் உனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு முடிவு சொல்கிறேன். சரியா? இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அது உன்னோட இருப்படத்தில் வச்சு கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி வனவாசி வேட்சிப்பா. வனவாசி எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை வேணும்னு வந்து கேட்டது யார்? அப்படித்தானே? அப்படின்ட்டு போய் காலில் வந்துட்டு கொடு.
நீயும் போய் எடுத்துட்டு வா. அதே போல் கர்ப்பசாமி ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் வேணுமாம்மா, ஒரு ஆளுக்கு வந்து வாரிசு வேணுமா. சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும்? உனக்கு வேணும். அதனால் நீ போய் ஒரு 3 டைம் சுற்றிட்டு ஓடு. அதனால் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி சரிப்பா எனக்கு ஒரு பாட்டில் கொண்டுட்டு போய் ஊற்றுப்பா, 2 பாட்டில். அதே போல் கர்ப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு ஆடி அமாவாசைக்கு உனக்கு வாரிசுக்கு குறிச்சிட்டு போயிருண்டாமானே. சரியா? நான் சொன்ன டைமில் சொன்ன மாதிரி உனக்கு கூப்பிட்டு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தந்தனே, கிட்டவா. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழிலும் உனக்கு மாற்றி அமைச்சிடலாமான்னா ஆடி தீர்ந்து ஆவணியில் ஆரம்பிக்கிறது, ஆவணியில் ஆரம்பிச்சிரு. அதுலேருந்து உனக்கு நீ தடையில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு தடையில்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வாரிசுக்கும் உனக்கு பஞ்சம் இருக்காது. உனக்கு கறிக்கடை நல்லா ஓடணுமா, இந்த பக்கம் வா. நல்லபடியாக கறிக்கடையும் ஓட்டி கொடுத்தனே. அடுத்த டைம் தனித்தனியாக கனி வச்சிடணும். ஒன்றுலேயே 3 சொல்ல முடியாது. அதனால் உனக்கு வியாபாரம் நல்லா ஓட்டி கொடுத்தேன். நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. சரியா? உன் மகனுக்கு மட்டும்தான் புத்தரவு இருந்தாலும் எல்லாம் வந்து காலில் விழுந்துட்டேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு திரும்பி போகக்கூடாதுனால இப்போ கனி கொடுத்துருக்கேன். எப்போ வந்தாலும் தனித்தனியாக வச்சிடணும். இடைஞ்சல் பண்ணுறானுங்கிறதுனால தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன். இடைஞ்சலும் பண்ணியிருக்கான், அதே போல் வாழவும் கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். யார் எது பண்ணினாலும் சரி. சரியா? நேர காலங்கள் வந்து உனக்கு சரியில்லை. அதனால் குறிப்பிட்ட காலங்கள் எங்கே சுற்றினாலும் நான் சொல்கிற டைம் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. உனக்கு படிப்படியாக ஒவ்வொன்றா உனக்கு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? நான் தான் தொழிலுக்கு இடைஞ்சல் வராதுற மகனன்ட்டு நான் வந்து அமைச்சு தரேன்ட்டனே. நான் அதனால தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். அதனால் வர ஆடி அமாவாசைக்கு வந்துடு. சரியா? நீ நினச்சது போல அதுலேருந்து உனக்கு ஒரு டைம் போட்டு போகிறேன். அதுலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரி, அப்படியா? சரிப்பா, தாராளமாக வாங்கலான்டாமானே. என்ன கேஸ் இருந்தால் என்ன, உனக்கு பேப்பர் சுத்தமாக இருந்தால் சரி தானே. உனக்கு அது பிடிச்சதுன்னா உனக்கு வாங்க யோகம் இருக்குது. நீ பேப்பர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி அடுத்த டைம் வரும்போது அங்கேருந்து மண் அள்ளிட்டு வா. பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். இதை கொண்டுட்டு போய் உன்னோட தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இது நீ 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரணும். அதுக்கு அமாவாசைக்கு சொல்கிறேன்டாமானே. இல்லாமல் இருந்தால் அடுத்த வாரத்தில் வந்து என்னை பார்த்துட்டு போ. கர்மசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரிப்பா. கர்மசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எப்படியோ என்னோட மகனை மட்டும் சரி பண்ணி, மருமகளும் வாய் கொள்ளாத வார்த்தை பேசுகிறா. அதனால் மருமகளையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல வழி கொடுத்து எனக்கு நிம்மதியாக என்னை வாழ வச்சிரு. இவ்வளவு கஷ்டத்தை ஏன் கருப்பசாமி எனக்கு கொடுக்குற? அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விழுந்துக்கலாம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இன்னும் ஒரு 33 நாள் பொறுத்துக்க. சரியா? எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி தப்பு எங்கே நியாயம் எங்கன்னு உங்கள் கண்ணுக்கு தென்படுற மாதிரி உனக்கு காட்டி, நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு புரிய வச்சு திருத்தியும் கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் மருமகளும் மதிப்பான், மகனும் மதிப்பேன். அதே போல் போய் 2 பேருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படி தானே? அதனால் 2 பேருமே மதித்து உன்னைய கூப்பிட வச்சுருவேன். அதே மாதிரி நம்ம ஏமாந்த இடத்துலேருந்து நம்ம ஜெயிக்க வச்சு அந்த இடத்துலேருந்து உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துருவேன். அப்படியா? எல்லாத்தையும் நான் அதான் சொல்லிட்டேனே, ஒரு 33 நாள் மட்டும் பொறுத்துக்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தினேன். நீ போய் உன்னோட விசேஷத்தை நடத்திக்க. நான் கருப்பன் கூடவே வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு
கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம். இப்போ பெருசாக எதுவும் இல்லைனாலும் நட்டம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே வந்ததுக்கு அது ஒரு இன்னும் போதைக்கு பிரயோஜனமாக இருக்குது. அப்படி தானே? அதனால் முதல்ல நட்டம், வண்டி லிப்பேர் இப்படி ஒன்று வந்துட்டு இருந்தது. அதனால் இப்போ வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லாமல் ஏதோ போயிட்டுருக்கு. அப்படி தானே? அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துலேருந்து நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நினைக்கிற மாதிரி லாபமும் கிடச்சிடும். வண்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்து இந்த ஆடி முடிஞ்சு அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி நல்லபடியாக இன்னொரு வாகனத்துக்கும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துனேன். 3 வண்டிக்கும் என் பேர் போட்டுரும். இப்போ 2 வண்டி இருக்குது. அதனால் எப்போ டைம் கிடைச்சாலும் என் பேர் போட்டுரும். உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்கேயும் போய் லோடு நிற்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு லோடும் அமைச்சு அதே போல் நான் தான் டைம் கிடைக்கும் போதுன்னேன். நீ நாளைக்கே எல்லாம் வேணாம், இன்றைக்கி வண்டி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போய் ஒட்டிட்டு வா, அப்போ மாற்றிடு. சரியா? பிறக்கிற பேர் அப்படியே இருக்கணும். அதே போல் அதில் என் பேரும் இருக்கணும். சரியா? புதுசாக எல்லாமே எல்லாம் மாற்ற வேணாம். அப்படி பண்ணிடும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக டிரான்ஸ்போர்ட்டும் நல்லாயிருக்கும். அதே போல் கருப்பசாமி வண்டியும் வச்சு பண்ணி கொடுத்து தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்டு அவன் வந்து உனக்கு சவால் விட்டுருக்கான் பார்த்துருவான் அப்படின்னு. அதனால் வாகனம் என்னோடது. அதனால் நீ டிரைவர் போட்டு ஓட்டு. நான் உனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அதே போல் உனக்கு நோய் நொடியோடு இருக்குது. அதனால தான் உனக்கு ஒன்று உன் மனைவிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். அதனால் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன்னோட இருப்பிடத்துல எந்த இடத்துல இல்லை. அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவும் வேணாம். வர ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு கடனை பற்றி அதுதான் சொல்லிட்டேன். வாகனத்தை பற்றி ஓட்டி கொடுத்துறேன். கடனை ஈஸியாக கட்டிடலாம். அதே போல் உன்னோட தம்பியோட பேரை சொல்லித்தான் நீ அறிமுகமாகணும். அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் அவன் பேரை சொன்னாத்தான் உன்னோட அறிமுகம். அவனோட அண்ணனா அப்படின்னா இப்போ அந்த அறிமுகம் இல்லாமல் உனக்கு பேரும் போல வரணும். நீ அதான் என்ன கேட்ட, அதை ஆடி முடியட்டுன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதனால் நோய் நொடி இருக்கிறது வண்டியை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேணும். நான் கருப்பசாமி சவால் விட்ட முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்குள்ளான வழி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா. மருத்துவ செலவு வர்றதுனால பயமாக இருக்குதாப்பா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் தான் சொல்லிட்டேன், ஒரு 63 நாள் மட்டும்தான் மருத்துவ செலவெல்லாம். அதுக்கு மேற்கொண்டு மருத்துவ செலவெல்லாம் உனக்கு எதுவும் வராது. அதனால் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக அதுக்கு மேலே உனக்கு குறைச்சி கொடுத்து எந்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறதுக்கெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் கொஞ்சம் சரிப்பா மனசை இன்னமே நீ ரிலாக்ஸாக பண்ணணுமே. நீ இன்னமே மனசை ரிலாக்ஸாக பண்ணணும். அதனால் மார்க்கு கம்மியாக போச்சு. அதனால் நீ நம்ம நினச்ச மாதிரி படிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. அதெல்லாம் உன் மகன் யோசிக்க வேண்டியது. அதனால் நீ யோசிக்க வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு நான் தாயின் தகப்பனாக இருந்து நீ நினச்ச டாக்டர் பட்டம் கருப்பை வாங்கி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சு நீ அவன் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுக்குண்டான வழி நான் பண்ணித்தரேன்ட்டேன். படிக்க மாட்டான்னா நான் முதலே சொல்லிடுவேன், அவன் படிக்க மாட்டேன், அவனுக்கு உண்டான முயற்சி நீ எடுக்காதேன்றுவேன். நீ அதை பற்றி நீ ஏன் பயப்படுற? அதனால் நீ என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டில. அதனால் நீ யோசிக்கவே வேணாம். யார் எதுக்கு? நான் அதுக்கு தான் சொன்னேன். மருத்துவ செலவு இன்னும் ஒரு 63 நாள் மட்டும்தான். அதனால் பெருசெலவு நீ எதுவும் வராது. அதனால் நீ அங்கேயே போய் மெடிசன் சாப்பிட்டினாலும் சரியான வழிக்கு ஒரு பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா 70% இருக்காது. சரியா? ஏன்னு கேட்டால் மனசு ரீதியாக தான் உனக்கு அதிகமாக இருக்குது பிரச்சனை. அதனால் மனசுலேருந்து நீ வெளியில் விட்டுட்டினாலே உன் பிரச்சனை பெருசாக தீர்ந்துடும். அதனால் நீ மெடிசன் எடுக்கிற அளவுக்குலாம் வராது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் தாயின் தகப்ப நான் கூட இருக்கேன். உன்னோட கோரிக்கை என்னவோ உனக்கு நான் வாங்கியும் கொடுப்பேன், விற்றும் கொடுப்பேன். அது ஒரு பக்கம் வச்சுக்கட்டும். சரியா? மகனையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு இதுக்கு மேலே வேறு என்ன பிரச்சனை வேணும்? போதும்ல? அதனால் ஒன்று விற்றும் கொடுத்துட்டு ஒன்று வாங்கியும் கொடுத்துருவேன். அதனால் அதையெல்லாம் நான் மறக்கவிட மாட்டேன். நீ நினச்சது போல் அமைச்சு கொடுத்துறேன். மருத்துவ செலவு பெருசாக வராது. நீ செய்ய வேண்டியது ஒரு 63 நாளைக்கு நீ ஆழமாக எதுவுமே யோசிக்காத. நேரம் 60 நாள் தான் சரியில்லாமல் இருக்குது. ஆழமாக யோசிக்காமல் விட்டுரு.
அதுக்கு மேலே நீயே நினச்சாலும் கூட இப்படி பிரச்சனை எனக்கு இருந்துச்சான்னு நீ யோசிக்கணும். அந்த அளவுக்கு உனக்கு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. எங்கே சுற்றினாலும் 5 நாளைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. கூடவே வரம்பு நீ ஒன்று பகுதி சாப்பிட்டு தைச்சி குளிச்சிடணும். மகனுக்கு ஒன்று கொடுத்துரு. 2 தம்பி அதை நீ வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதி சாப்பிட்டு இது 2 பேர்த்துக்கு கொடுத்துரு. நான் கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் நாகை மாவட்டம் பயிற்சி பண்ண நாகை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்தல கருப்பசாமி என்னோட இன்னைக்கு பலி கொடுக்கறதுக்குண்டான வழி கருப்பசாமி உன்னோட கடமையை நீ செஞ்சிருமானே. இந்த டைம் முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியில் நீ போகிறதுக்குள்ளேயே அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு அங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் வந்து மக வீட்டில் நடக்கணும். அப்படி நடந்தாத்தே அடங்குவான். நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அதனால் நியாயமாக பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இன்னொரு 5 நாள் சரியா அது நீ பலி கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஆடி அமாவாசை முடிஞ்சு நீ இங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளேயே தகவல் வந்துடும் சரியா. அதனால் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் உன் மகளும் பயந்துட்டு தான் கேட்குறாளே தவிர அவைய வந்து டார்ச்சர்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா பேச்சுவாக்கில் கேட்டால் உடனே கூப்பிட்டு கேட்டுறது நான் கேட்டுறேன் அப்படின்னு. அதனால் நீ அதுக்கு சரின்னு சொல்லிடலாம். அதுக்கு தலையெல்லாம் ஆட்ட வேணாம். நான் சீக்கிரமாக அதுக்கு ஒரு பிரச்சனையை முடித்து கொடுத்துறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு வந்து பார்க்கணுமானே. ஞாயிற்றுக்கிழமை நீ போயிட்டு வா. நாளைக்கு நீ என்னை வந்து பார்க்கணும் சரியா. நாளைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வந்து பார்த்துட்டு போ. நான் அதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுக்குறேன். மகனுக்கெல்லாம் எந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் வராது சரியா. நான் கருப்பன் கூடவே இருக்கேன். மகனுக்கு கொடுத்துரு. இந்த சுற்றி போட்டு நான் கருப்பன் கூடவே வருவோம். நான் தான் சொல்லிட்டேனே இடைஞ்சல் வராதுன்னு. நாளைக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எப்படியோ மனைவியோடு சேர்ந்து வாழணுமா. மனைவியோட சேர்ந்து வாழணுமா. அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தானே மன. அதனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான வழியும் உனக்கு சீக்கிரமாக உனக்கு தீர்வு கொடுத்து நல்ல வழியாக கருப்பசாமி உனக்கு வந்து எல்லா வேலையும் ஆள் இல்லாமல் எல்லாம் பணம் வேணும் சொத்து வேணும் ஆனால் நீ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேச்சை கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கா அதானே. அதனால் கருப்பசாமி எங்கே போனாலும் என்ன தேடித்தானே வரணும் அப்படின்னு வேணும்னு வேண்டாம்னு சொல்லாமல் வேணும்னு சொல்லாமல் உன்னை வந்து மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்கான் அதானே. அதனால் அது அடுத்தவன் பேச்சை கேட்டு அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி அதே போல் நியாயம் எங்கே தப்பெங்கன்னு கண்டுபிடிச்சி நீ எதிர்பார்த்தது போல் இன்னும் ஒரு 60 நாள் பொறுத்துக்க ஒரு சிக்கல் உருவாக்கி நான் கருப்பசாமி சேர்ந்து வாழ்கிற வழி உருவாக்கினா போதுமில்ல. நான் சொல்கிறது வந்து தப்பு எங்கே என்னன்னு புரியணும்டாமானே. அவளை திருத்தாமல் நாளைக்கே கொண்டாந்து சேர்த்திடலாம். ஆனால் அவளுக்கு திருந்தினா மட்டும்தான் நீ கடைசி வரைக்கும் வச்சு வாழ முடியும். அதனால் கருப்பசாமி திருத்தணும்ல. அதனால் நான் சொல்கிற டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நாளையிலேருந்தே உனக்கு மாற்றம் தெரியும் சரியா. அப்படியா இன்னும் ஒரு 11 நாளில் வந்துட்டோமானே. வந்துடும் சரியா. நான் அதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். 11 நாள் உனக்கு வந்துடும். அதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு மேட்டூர் வேடிச்சுப்பா. மேட்டூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்தேன்னா உனக்கு எப்படியோ இந்த டைம் வேலை வாங்கிடலாம் சரியா. இந்த டைமு உனக்கு வேலை வாங்கிடலாம். இத்தனை டைம் நழுவி போயிருந்தாலும் இந்த டைம் வேலை வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி இடைஞ்சலையும் உனக்கு நீக்கி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே இருந்து இத்தனை நாள் பாடுபட்டதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடச்சிடும் சரியா. அதனால் நாங்கள் கருப்பன் கூடவே வரேன்டாமா. அப்படியா நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா. அதுக்கு உண்டான நம்ம தீர்வு நானும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு சொல்லி உன் மகனுக்கு உத்தரவு இந்த டைம் வேலை வாங்கிடலாம். அதே போல் கருப்பசாமி அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் போய் இருந்துட்டு தெற்கு திசையிலன்னு ஒரு 9 டைம் சுற்றி
சுற்றி கொண்டுட்டு போய் கிணத்துல போட்டுடணும். எனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு 2 நாளைக்கு கொடுத்து வரேன். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? என்னடா நம்ப யோசிக்கிறேன். இன்னும் அடுத்த வருஷம் என்ன கிழமைன்னு கட்டணும். அவ்வளோ பெரிய வேலையை உனக்கு கொடுத்துட்டேன். அதனால் கருப்பசாமி வெள்ளி சனி 2 நாளைக்கு சாப்பிட்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே உனக்கு 3/4 பிரச்சனை தீர்ந்துடும். சரியா? இன்னையோடு இதுக்கு ஒரு தீர்வு பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. அதுலேருந்து முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறப்போ கூடவே வரம்போ. வீட்டில் சுற்றி போகிறோம். அதே உன்னோட இருப்பிடம் போய் ஒரு 9 டைம் சுற்றிட்டு தெற்கு திசையை நின்று பார்த்து கொண்டுட்டு போய் தண்ணி உள்ள கிணத்துல போட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமாகவே குணமாயிடும். சரியா? அது 2ஐயும் கொண்டுட்டு போய் நாளைக்கு ஒன்று நாளை மறுநாள் ஒன்று உள்ளுக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. காலையில் சுற்றினா நைட்டு சுத்தம் போயிட்டு இன்றைக்கி போய் நைட்டு என்ன வேணாலும் சுற்றிடணும். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எனக்கு பிக்கப் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அப்படி இடமான பிக்கப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். உனக்கு ஒர்க் ஷாப்பில் இருக்குதுன்றான், ஆனால் உண்மையாக இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி தானே? அதனால் அதுக்குண்டான செலவுக்குண்டான பணமும் போயிடுச்சு. பணம் போயிருந்தாலும் அதனால் நீ நினச்சது போல் உனக்கு பிக்கப்பையும் உனக்கு வாங்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி நகையும் பில் இல்லாமல் கிடக்குது. அப்படியே இல்லையா? அதனால் நகையும் பில்லையும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதையும் எடுத்துடலாம். சரியா? அதனால் இன்றைக்கி வந்து நாள் குறிச்சாச்சு. அதனால் எண்ணி ஒரு 17 நாள் பொறுத்துக்க. சரியா? 17 நாளுக்குள்ளே வண்டி எங்கே இருக்குதுன்னு உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நகைக்கு போய் ஒரு ப்ரூஃப் கொடுத்தோம்னா நகையும் பில் இல்லாமல் இருக்கிற நகையும் உனக்கு திருப்பி எடுத்துடலாம். அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வீட்டுக்கு உன்னோட இருப்பிடத்தில் வந்து ஓடி போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அமைதி இல்லாமல் இப்போ இருக்குது. அதனால் நானே புள்ள வர முடிய மாட்டேது. அதனால் வார்த்தைகள் எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஓடிட்டுருக்கேன். ஓடுதா இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து 17 நாளைக்கு உன் பிரச்சனை முடிய வரைக்கும் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்து தேவையில்லாத ஒரு வாயு இல்லாத வார்த்தைகள் எல்லாம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு தாயின் தகப்பனை உன்னோட இருப்பிடத்தில் வந்து நின்று உனக்கு நகையும் மீட்டு கொடுத்துறேன், வாகனத்தையும் மீட்டு கொடுத்துறேன். இருக்கிற பொருளாதாரம் வந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வாங்கியும் கொடுத்துறேன். ஆக மொத்தம் உனக்கு வண்டி இருந்தும் வருமானம் இல்லை அதானே? அதனால் அதுக்கும் உனக்கு பொருளாதார நெருக்கடியில் உனக்கு அதுவும் உனக்கு உருவாக்கி தரேன். ஆனால் முதல் விஷயம் நீ என்ன பண்ணணும்? உன்னோட இருப்பிடத்தில் தேவையில்லாத வாயு இல்லாத வார்த்தை அதை நீ பேசுகிறியோ நீ பேசுகிறோன்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் வரக்கூடாது. சரியா? வராமல் இருந்தால் நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு நகையும் மீட்டு கொடுத்துறேன், வாகனத்தையும் மீட்டு கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்தது போல் நதித்த சொல்கிறேன், வாகனம் இருந்து உனக்கு வாடகை இல்லைன்னு அதுவும் உனக்கு நாளையிலேருந்து அமைச்சு தரேன். நீ செய்ய வேண்டியதை கொண்டுட்டு போய் யார் தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு தெரியாது சாமி, தெரியாமல் பேசிட்டேன், இன்னையிலேருந்து பேச மாட்டேன்னு இதை அறுத்து புழிஞ்சு உன்னோட எல்லா இடமும் சுற்றி தொலைச்சி விட்டுரும். சரியா? நாளையிலேருந்து நான் கருப்பசாமி படிப்படியாக எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு கொடுக்க வேண்டியதை விற்று கையில் முழுசாக கூட வாங்கலை. எனக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு பங்கு பங்கே கொடுத்துரு அப்படின்னு ஆளாளுக்கு பணம் கேட்குறேன். அப்படித்தானே? அதனால நான் கருப்பசாமி இருக்கிறத அளவாக கொடுத்துட்டு முதல்ல இருக்கிறத விரையம் பண்ணாமல் இன்னொரு பக்கம் இடத்தையும் வாங்கி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் எனக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு உடைய வரும்போது கருப்பசாமி மறுபடி கரூர் கரூர் போனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும்டமானே, எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும், எனக்கு பசிக்குது, அதனால் எனக்கு பொங்கல் வைக்கணும், எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வைக்கணும். வைப்பையா? நீ யார்? அப்படியா? உனக்கு இஷ்டம் இல்லையா? அதில் இருக்கா இல்லையா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும். சரியா? என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அப்படி தானே? அப்படியே இல்லையா? கொண்டாந்து வச்சு அப்படின்னா உனக்கு உள்ள சிக்கலை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். என்னோட குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது, உள்ளே போகலை. அதனால் என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிருக்கு. அன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு ஒரு தீர்வு பண்ணி
நீ கேட்டதை நான் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்து சிக்கல் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு மற்றதெல்லாம் சொல்கிறேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் வீடை சுத்தம் பண்ணணும். என்னென்ன கலைக்கு சுத்தம் பண்ணுவேன் நீ சொல்லு. வேற எனக்கு கோமயம் கலக்கணும், பால், மஞ்சள் இதெல்லாம் கலக்கி கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா எனக்கு நீ வீட்டுக்குள்ளே வரணும், எனக்கு காவல் இருந்து நான் கேட்ட வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை சுத்தம் பண்ணிடு. அதுக்கப்புறம் என்ன என் பேரை சொல்லி உன்னோட நிலவாசப்படியில் இதை கட்டிட்டு வர்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் வரணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டணும். சொன்னதை தவறாமல் பண்ணினேன் அப்படின்னா நீ கேட்டதை நான் கருப்பசாமி சொல்லாமல் உனக்கு கூப்பிட்டு கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு.